ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியை தான் கால் பண்ணி பிராங்க் பண்ண போறோம். இந்த செலிபிரிட்டி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எதுவுமே இல்லை, அதாவது ஒரு ஃபேன் கேர்லா போய் பேசினேன். அந்த யூடியூபர் வந்து என்கிட்ட சீரியஸா ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். ரசிகரேம்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, கிட்டத்தட்ட 12K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அந்த சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணது அந்த யூடியூபர்னால தான். அந்த யூடியூபர்னால தான் இவ்வளவு கொண்டது. கிட்டத்தட்ட யூடியூப்ல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எங்க இருக்காங்க என்னன்னு தெரியல, பட் we can call. எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஜஸ்ட் we can go with the flow. ஓகேங்களா? ஹலோ 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 கேக்குதா? கேக்குது. என்ன சாண்டி வியூஸ், கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா? இல்ல புரியல. நீங்க கால் பண்ணீங்க, நான் எடுக்க. நீங்க எப்ப கால் பண்ணீங்க, நான் எடுக்கல. So sad. அப்புறம் மேடம் இப்படி இல்ல, இப்பதான் அப்படி இருந்தீங்க. சரி ஓகே, நான் விட்டுட்டேன். என்ன நான் முன்ன இருந்த மாதிரி இல்ல, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? தப்பு இல்லையா? உன்ன போன் பண்ணிட்டே இருக்கீங்க, மெசேஜ் பண்ணீங்க. இப்பதான் சொன்னங்காட்டி இப்ப பண்ணிருக்கேன். இது வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன், அதனால பண்ணிட்டு இருக்கேன். கண்டென்ட் இல்லாம புலம்பிட்டு இருந்தனா சரி பண்ணுவோம். ஐடியா கொடுத்தவனுக்கு கண்டென்ட் மாத்திர வேற என்ன பண்றது?